ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்னைக்கு பேச போற டாபிக் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான டாபிக். இது ரொம்ப நாளா நான் பேசணும்னு வச்சிருந்த டாபிக். அதாவது கேட்டீங்கன்னா, தமிழ்நாட்டு அரசியல் எப்பவுமே ஒரு மதத்தை குறிப்பிட்டே பாத்தீங்கன்னா சொல்லணும். அது எப்படி கேட்டீங்கன்னா, முக்கியமா இந்து மதத்தை வச்சு. அதாவது இந்து மதம் தான் இந்தியாவுல அதிகமா இருக்காங்க. ஸோ அந்த இந்து மதத்தை குறி வச்சு, அதாவது பெரும்பாலான மக்கள் இருந்தாலும் இவங்களுடைய நோக்கம் என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா, சிறுபான்மையன்னு சொல்லப்படக்கூடிய இஸ்லாம், கிறிஸ்துவம் இந்தியாவுல உலகத்திலேயே பாத்தீங்கன்னா அவங்க அதிகமா இருக்காங்க. ஆனா இந்தியாவுல பாத்தீங்கன்னா கிறிஸ்தவமும் இஸ்லாமும் பாத்தீங்கன்னா கம்மியான அளவு இருக்கனால இவங்க, அதாவது இங்க வரக்கூடிய அரசியல்வாதிகள் காலங்காலமா இருக்கக்கூடிய அந்த ஆலமர கட்சி, பூசாரக்கூடிய கட்சி, சோ எல்லா கட்சிகளுமே எதை குறி வச்சிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா, அதாவது இந்த சிறுபான்மையர் ஓட்டுகள் இருக்குல்ல, கிறிஸ்துவம், இஸ்லாம், இந்த ஓட்டுகளை சிந்தாம செதறாம அப்படியே நமக்கு எடுக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்துக்களை அவமானப்படுத்தணும், இந்த தெய்வங்களை இழிவுபடுத்தணும், இந்த தெய்வங்களை குச்சப்படுத்தணும். சோ அதை பண்ண அப்படின்னா அவங்களுக்கு, அதாவது இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இவங்க நம்மளுக்கானவங்க நினைச்சுக்குவாங்க. சோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரசியல் எப்பவுமே பண்ணிட்டு இருக்காங்க. இங்க உள்ள திராவிட கட்சிகள் இருக்கக்கூடிய இந்த முக்கியமா திமுக அரசாங்கம், அதை கூட இருக்கக்கூடிய இந்த கூட்டணி கட்சிகள். அது நீங்க, அதாவது எனக்கு என்ன ஒரு கோவம் கேட்டீங்கன்னா, அவங்க எல்லாரும் பாத்தீங்கன்னா நாத்திகம் அப்படிங்கிற பேர்ல மத்த எந்த மதத்தை சார்ந்தவங்களும் எந்த கோயிலும் விமர்சிக்க மாட்டாங்க. ஆனா இந்து மதத்தை மட்டும், இந்து மத புராண கதைகளையும், இந்து தெய்வங்களையும், இந்த வழிபாட்டு முறைகளையும் பயங்கரமா ஆபாசமா விமர்சிப்பானுங்க. ஆனா அவங்க எந்த ஒரு தண்டனையும் கிடைக்காது. எந்த ஒரு, ஆனா தொடர்ந்து அவங்க இப்ப திமுகவுடைய திராவிட கட்சியில இருக்க நிறைய பேர் பாத்தீங்கன்னா அவங்களுடைய மேடைகள்லயே இந்து தெய்வங்களுக்கு இடிவா பேசுவாங்க. சோ ஆனா அதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மக்கள், இந்து மக்கள் எப்பவுமே பாத்தீங்கன்னா பெரிதளவுல கோவப்பட்டு ரோசப்பட்டு எதுவுமே பண்ண மாட்டாங்க. ஏன்னா திரும்பவும் தேர்தலில் திமுக வந்துடும். சோ ஆனா இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமாக அது இந்து மக்களுக்கு கொஞ்சமாவது ரோசம் உணர்ச்சி வந்து இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி முருகன் மாட்டுல கூடுறத பார்க்கும்போது அவங்களுக்கு எல்லாம் ஒரு பயம் வந்திருக்கு. அந்த பயத்தினுடைய வெளிப்பாடு தான் இப்போ வந்து பாத்தீங்கன்னா திருமாவளவன் திரும்ப திரும்ப வீடியோ வெளியிட்டு, நான் வந்து திருநீரை வந்து நான் வேணும்னே அழிக்கல, அதாவது நெத்தில வந்து பாத்தீங்கன்னா வேர்வை வந்துச்சு, நான் மோத துடைக்கிறதுக்காக துடைச்சேன், அதுலதான் திருநீர் இருந்துச்சு அப்படி இப்படின்னு இன்னைக்கு ஒரு வீடியோ வெளியிட்டு இருக்காரு. அதை பார்த்த உடனே இதை பத்தி நான் பேசணும்னு நினைக்கிறேன். அதாவது என்ன பொறுத்தவரைக்கும் நம்ம நாட்டுல மதசார்பற்ற நாடு, எந்த மதத்தை வேணா யாரு வேணா பின்பற்றலாம், அது அவங்களுடைய நம்பிக்கை சார்ந்த விஷயம். அந்த நம்பிக்கைகள்ல இன்னொருத்தவங்க போயிட்டு மூக்க நுழைச்சு அது சரி அது தவறு இது எப்படி அப்படின்னு அது பேசுறதுக்கு யாருக்குமே அந்த உரிமையும் கிடையாது, அந்த அருகதை கிடையாது. ஒரு அரசாங்கத்தை நடந்ததுமே அரசாங்கத்துக்கு கிடையாது. அது தனி மனிதனுடைய சுதந்திரம், எந்த மதத்தை வேணா நம்ம பின்பற்றலாம். சோ அப்படி இருக்கும்போது ஏன் நாத்திங்கிற பேர்ல இங்க வந்து இந்து மக்களை மட்டும் ஏன் வந்து இழிவுபடுத்துறாங்க? சோ இழிவுபடுத்துறது படுத்திடுவாங்களா? ஆனா கடைசியா தேர்தல் வர்ற சமயத்துல மட்டும் இந்துக்களுக்காக வந்து பாத்தீங்கன்னா நாங்க நிக்கிறோம், இந்துக்களுக்கான கட்சி சொல்லிட்டு இந்த வேலை பிடிக்கிறது இதை பிடிக்கிறது. இப்போ ஸ்டேட்டா பேசுறோம், இப்ப முருகன் மாநாடு நடக்குது, பிஜேபி அரசாங்கம் நடத்திட்டு இருக்கு. இந்த முருகன் மாநாடு அரசியலுக்கானலாம் கேட்டீங்கன்னா ஆமா 100% அரசியல் தான் பண்றாங்க. ஏன்னா இந்துக்களுக்கு ஒண்ணு சேர்க்கணும், அப்பதான் நமக்கு அது பலத்தை கொடுக்கும் சொல்லி பிஜேபி நம்புது. சோ அவங்க அப்படிதான் பண்ணிட்டு இருக்காங்க, அது பண்றாங்க. இப்போ அதை வந்துட்டு இப்போ திராவிட கட்சிகளும் திருமாவளவன் அப்புறம் அமைப்பு இவங்க எல்லாம் சேர்ந்து பாத்தீங்கன்னா அந்த முருகன் மாட்டுக்கு முன்னாடியே ஒரு மனித சங்கிலி போராட்டம் நடத்தினாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அது எதிர்த்து இப்போ வரைக்கும் சோசியல் மீடியா நம்ம நிறைய வீடியோல பார்க்கணும், திராவிட கட்சிகள் சேர்ந்தவங்க இந்த முருகன் மாட்டை பயங்கரமா அதை விமர்சிச்சு வீடியோ வெளியிடுறாங்க. சோ அதை பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அப்ப இந்த அளவுக்கு நீங்க அதை விமர்சிக்கிறீங்களா, அப்ப திமுக அரசாங்கம், இந்த திமுகவோட தலைவர் மு.க. ஸ்டாலின் ஒரு தடவை கூட இந்து பண்டிகைக்கு ஒரு தடவை வாழ் சொல்ல மாட்டார். சோ இங்க உள்ள திராவிட கட்சிகளும் கட்சிகளும் அதே திமுக மண்டையில இந்து தெய்வங்களை விமர்சைய ஆர்எஸ் எவ்வளவு தூரம் கேவலப்படுத்தி பேசிருக்காரு. சோ அப்படி எல்லாரும் விமர்சிக்கலாம், திருமணங்களும் அப்படி பேசிருக்காரு. சோ அப்படி பண்ணிட்டு திமுக காரங்களே பழனியில ஒரு முருகன் மாட்டு நடத்துறீங்க. ஆனா அது வந்து பாத்தீங்கன்னா அரசியல் காண்டி கிடையாதான். இந்த பக்கம் பிஜேபி அரசாங்கம் எப்பவுமே அவங்க வந்து இந்துக்களுக்கான அது வெளிப்படையாக காட்டுறாங்க. அவங்க ஒரு முருகன் மாட்டு நடத்துறதுல என்ன பெரிய ஆச்சரியம் இருக்கு, என்ன ஒரு அதை ஒரு அரசியலுக்காண்டி ஓட்டுக்கானதுன்னா அப்ப திமுக பண்றது ஓட்டுக்கானது என்ன? அதை மட்டும் நீங்க விமர்சையா பாப்பீங்க. அண்ணாமலை அவர்கள் இன்னைக்கு நெத்தியடியே கேட்டிருக்காருல, அதாவது திருநீரை இப்ப எந்த மதத்தையுமே நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு மத வழிபாடு பிடிக்கல உங்களுக்கு அப்படின்னா நீங்க அங்க போக கூடாது. ஆனா அங்க உள்ள போறவை போயிட்டு நீங்க அவங்க கையிலே இல்ல, அதாவது இதுக்கு முன்னாடி திருமாவளவன் நிறைய தடவை விமர்சிச்சிருக்காரு அந்த இந்து வழிபாட்டு முறை. அதுக்கப்புறம் அங்கேயே போயிட்டு அவங்க கையிலே மாலை வாங்கிறாரு, திருநீர் வைக்கப்படுது, எல்லாத்தையும் அனுப்பிச்சிட்டு வெளியே வந்துட்டு வேண்டுமென்றே எல்லாரும் பார்க்கும்போது வீடியோ எடுக்கும்போது திருநீர் அடிக்கிறாரு. சோ அப்ப இது என்ன சொல்ல நினைக்கிறீங்க நீங்க? அதாவது இப்போ சரி நீங்க அப்புறம் அழிச்சிக்கல, அது ட்ரெண்டாக வாயெல்லாம் தெரியும். இன்னைக்கு அண்ணாமலை அங்கேயே கேட்டார்ல, அதாவது இந்து மதத்தை அந்த அவமதிக்கிற மாதிரி திருநீர் அளிக்கிறாரு, இப்ப நாளைக்கு ஓட்டு பிச்சை கேட்டு நம்மகிட்ட வருவாருன்னு சொன்ன உடனே அப்ப இந்துக்களுடைய ஓட்டு நம்மளுக்கு கிடைக்காதோ அப்படின்னு தெரிஞ்ச உடனே பாத்தீங்கன்னா இப்போ மாறி மாறி வீடியோ வெளியிடுறாரு திருமாவளவர்கள். என்ன சொல்றாங்க கேட்டீங்கன்னா, நான் வந்துட்டு வேணும்னே திருநீர் அளிக்கல, அப்படின்னா திருநீரை வைக்க விட்டுருக்க மாட்டேன்ல, சோ அவங்க வைக்கும்போது நேர்த்திக்கிட்டான்ல, சோ நான் வந்து பாத்தீங்கன்னா நிச்சயம் வந்து பாத்தீங்கன்னா வேர்வை வடிஞ்சுது, முகத்தை துடைக்கணும் வேண்டி நான் துடைச்சேன், அதுல இருந்து அழிஞ்சிருக்கலாம் அப்படிங்க. ஆனா நல்லா அந்த வீடியோ பார்த்தவங்க தெரியும், திருமாவளவர்கள் வேணும்னே கேமரா பார்த்து திருநீரை மட்டும் தான் அழிச்சிருப்பாரு. சோ ஏன்னு கேட்டீங்கன்னா அவர் வந்து பாத்தீங்கன்னா அந்த சிறுபான்மைகளுக்கான நான் ஒரு மதத்தை நீங்க பின்பற்றினாலே இன்னொரு மதத்தங்களுக்கு வேண்டாதவங்கிறது அர்த்தம் கிடையாது. ஏன்னா என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு உண்மையான இந்துவோ ஒரு உண்மையான முஸ்லீமோ ஒரு உண்மையான கிறிஸ்துவனோ இன்னொரு மதத்தை
களங்கப்படுத்துறதையோ அதை விமர்சனம் பண்றதையோ ஏத்துக்க மாட்டாங்க. அது உண்மையிலே ஒரு மதத்தை பின்பற்றவங்களுக்கு அடுத்த மதத்தினுடைய அந்த அர்ப்பணிப்பும் அந்த வழிமுறையும் அவங்களுக்கு ஏத்துப்பாங்க. அது அவங்களோட எதிர்ப்பா, இது எங்களோட எதிர்ப்பா. சோ அந்த ஒரு உண்மையான ஒரு புரிதல் வந்து அந்த உண்மையான அந்த மதத்தை பின்பற்றக்கூடியவங்களுக்கு அந்த புரிதல் இருக்கு. இது வந்து ஒரு உண்மையான முஸ்லீமுக்கோ ஒரு உண்மையான கிறிஸ்தவனுக்கோ பிரச்சனையே கிடையாது. ஏன்னா இது அவங்க வழிபாட்டு முறை, முருகன் மாட்டம் அவங்க கும்பிடுற சாமி, அதுக்கு ஒன்னா குடிக்காங்கன்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. ஏன்னா இப்ப கிறிஸ்தவ மதத்துல ஒரு இது கும்பிடுறாங்க அப்படின்னா அவங்க எல்லாரும் ஒன்னா சேருவாங்க. முஸ்லீம் மதத்துல ஒண்ணு அவங்க ஒண்ணா சேருவாங்க. ஏன்னா என்னைக்குமே அவங்க கூட பிரிவினை பாகுபாடு வந்து கிடையாது. இங்க அரசியல் பண்றவங்க தான் பிரிச்சு வச்சுட்டே இருக்காங்க. நல்லா புரிஞ்சுக்கணும். இப்பமாவது இந்துக்களுக்கு கொஞ்சமாவது பாத்தீங்கன்னா ஒரு ரோசம் வந்து இந்த முருகன் மாட்டம் இவ்வளவு பேர் கலந்துக்கிட்டீங்களே. ஏன்னா நான் வந்துட்டு எப்பவுமே எல்லா மதத்தையும் மதிக்கணும், எம்மதமும் சம்மதிக்கிறத நினைக்கிறவன், யோசிக்கிறவன், அதை பத்தி பேச நினைக்கிறவன். அப்படிங்கிற போது தொடர்ந்து ஒரு மதத்தை மட்டும் நாத்திகம் பிறகு இழிவுபடுத்த என்னால எப்பவுமே ஏத்துக்க முடியாது. இந்து மதத்தை இழிவுபடுத்துறத ஏத்துக்கவே மாட்டேன். அதனாலதான் பாத்தீங்கன்னா பெரியார் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்து மதத்தை இழிவுபடுத்தும் போது நமக்கு பிடிக்கவே இல்லை. சோ அதனால நமக்கு பெரியார் பிடிக்கவே பிடிக்காது. சோ தளபதி விஜய் கூட பெரியார கொள்கை தலைவர் வைக்கிறது கூட அவருடைய முதல் மாட்டுல கடவுள் மறுப்பு கொள்கையை பெரியார்ட்ட நாங்க என்னைக்குமே ஏத்துக்க மாட்டோம் சொன்னாரு. அதனாலதான் நம்ம அவருக்கு சப்போர்ட் பண்ணிட்டே இருக்கோம். அதாவது விஜய் வரும்போது அவரால் தான் முழுமையா அந்த திராவிட கட்சியில அகற்ற முடியும் நான் நம்புறேன். சீமான் அவர் கடைசி வரைக்கும் பேசிட்டா இருப்பாரு. அவர் யாருக்கு அதுனா சீமான் அவர்கள் அதே இந்த தெய்வங்களையும் அதாவது சிவனை ரொம்ப கேவலமா தரைக்குறைவா விமர்சிக்க கேட்டா அவர் அப்ப பேசினாரு, பெரியார் இருந்தாரு, பெரியார் ஃபாலோ பண்ணாரு, அப்படி இப்படிப்பாங்க. அதாவது அப்ப மட்டும் என்ன அவருக்கு 18 வயசு கீழே அவர் வயசு. இதே நாமத்தை பிடிச்ச ஆரம்பிச்ச புதுசுல தான் பெரியார் தான் எங்க தாத்தா, அவர் வந்து எங்க எல்லாத்தையும் கிழிச்சாரு வச்சாருன்னு பயங்கரமா விமர்சிச்சிருப்பாரு இந்த சீமான் அவர்கள். சோ அதுக்கப்புறம் இப்ப அப்படியே வந்துட்டு ஓட்டுக்காக வந்து பாத்தீங்கன்னா அப்படியே முப்பாட்டன் முருகன் சொல்லி தூக்கி பிடிச்சிட்டு பெரியார் கேவலப்படுத்துறாரு. சிவலிங்கனா என்னன்னு சொல்லிட்டா பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விமர்சிச்சவதான் சீமான். எப்ப இந்து தெய்வங்களை இவ்வளவு கொச்சப்படுத்தி இழிவுபடுத்தி பேசினாரோ அப்பவே சீமான் மேல ஒரு விருப்பம் வந்துட்டு சீமான் அவர்கள் மாறி மாறி சோ அவருக்கு தேவையான ஒரு விஷயத்தை கையில் எடுத்து பேச முடியும்னு புரிஞ்சுக்கிட்டேன். சோ அதுக்கப்புறம் அண்ணாமலை பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு படிச்ச ஐபிஎஸ் அதிகாரி இருக்காரு. அதுக்கப்புறம் அரசியல் வந்திருக்காரு, பிஜேபியில இருக்காரு, நல்லா வந்து பாத்தீங்கன்னா அரசியல் பண்றாரு. நம்ம நினைச்சாலும் அவருக்கு பாத்தீங்கன்னா அவரால் எந்த ஒரு முடிவும் சுயமா எடுக்க முடியாது. பிஜேபி மத்திய அரசாங்கம் என்ன சொல்லுதோ அதை மட்டும் தான் அவரால் செய்ய முடியும். அது மட்டும் இல்லாம மத்திய அரசாங்கம் நமக்கு பிடிக்காத சில வேலைகளை பண்ணுது. இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல், அதுக்கு பாத்தீங்கன்னா ஹிந்தியை திணிக்க பாக்குறது, இதெல்லாம் நமக்கு பிடிக்கவே பிடிக்காது. அதனால அதை முழுமையா செய்யக்கூடிய அண்ணாமலை அவர்கள் சரியான ஒரு மாற்றா இங்க விற்க முடியாது நான் நம்புறேன். அதனாலதான் அவருக்கும் என்னுடைய ஆதரவு இருந்துச்சு. அதாவது இந்த திராவிட கட்சியில கம்பேர் பண்ணுவது சீமான் அண்ணாமலை ஒரு படி பெற்று ஓகேவா. ஆனா இங்க இருக்கிற திராவிட கட்சிகள் அதிமுக திமுகவை அகற்றணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அது தளபதி விஜய் அவர்கள் மாதிரி ஒருத்தரால் தான் முடியும் அப்படின்னு நான் முழுமையா நம்புறேன். அதனால தளபதி விஜய் அவர்கள் சப்போர்ட் பண்றேன். ஏன்னா இந்த அளவுக்கு ஒரு மக்கள் செல்வாக்கு கொண்ட ஒரு தலைவர் இதுக்கப்புறம் வர முடியுமான்னு எனக்கு தெரியல. ஏன்னா இங்க இருக்கிற திராவிட கட்சிகள் புதுசா வர யாருமே வந்து வளர விட மாட்டாங்க. அது தளபதி விஜய் அவர்கிட்ட செல்லுபடியாகாது. அவர்கிட்ட இருக்க அந்த இளைஞர்பட அந்த மக்கள் செல்வாக்கெல்லாம் இவங்களால ஒண்ணும் பண்ண முடியாது. சோ அதனால இப்ப இருக்கிற இந்த திராவிட கட்சியில அகற்றணும்னா அது தளபதி விஜய் அவர்களுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணா மட்டும் தான் முடியும். அதுவும் முடியலன்னா அதுவும் அதுக்கப்புறம் யாருமே வர முடியாது. இவ்வளவுக்குள்ள கடைசி வரைக்கும் திமுக அதிமுக அவங்களோட கூட்டணி இருக்கிற கட்சிகளா தான் நீங்க இருக்க முடியும். சோ அதனால தளபதி விஜய் சப்போர்ட் பண்ணிருக்கோம். அதாவது தளபதி விஜய் அவர்கள் மேல நம்ம என்ன நம்புறோம் கேட்டீங்கன்னா அவர் அந்த மதத்தை வச்சு அரசியல் பண்ண மாட்டாருங்கிறது நம்மளுடைய நம்பிக்கை. ஏன்னு கேட்டீங்கன்னா ஒரு கலைஞனா இருந்தவர் எல்லா மதத்திலும் உள்ள மக்களும் அவரை பார்த்து ரசிச்சு கொண்டாடி தான் அவருக்கு உச்சநிலை வந்தாரு. சோ இப்ப அரசியல் வரும்போதும் அதே மக்கள் தான் அவரை கொண்டாடுறாங்க. சோ எந்த குறிப்பிட்ட மாத்துக்காரங்களோ குறிப்பிட்ட சமுதாயக்காரங்களோ குறிப்பிட்ட அதிகாரங்களோ கொண்டாடி அவர் வந்து இவ்வளவு பெரிய உச்சநிலை அடையல. இன்னைக்கு இவ்வளவு பெரிய செல்வாக்கு அவர் மக்கள் செல்வாக்கு அவருக்கு இல்ல. அதனால அந்த புரிதல் அவருக்கு இருக்கும். நமக்கு பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட மத அரசியல் நம்ம பண்ணக்கூடாது அப்படின்ட்டு. சோ அதனால அவர் எல்லாருக்கும் பொதுவானவரா ஒருத்தரா இருப்பாரு அப்படின்னு நான் நம்பிட்டு இருக்கோம். சோ இந்த வீடியோ பாத்துக்க மக்களுக்கு உங்களுக்கு என்ன தோணுது? நான் பேசுற இந்த வீடியோல ஏதாவது மாற்று கருத்துக்கள், இது சரி தவறு எதா இருந்தாலும் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. நான் ரிப்ளை பண்ண தயாரா இருக்கேன்.